திரிபலா திரிபலாசூரணம் கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய். இது பவுடர் வாங்கக்கூடாது. கடுக்காய் காயை வாங்கி அப்படியே மேல் தோல் லைட்டாக கருப்பாகிற அளவுக்கு வறுத்து அதை அப்படியே அம்மியில் வச்சு அந்த தட்டினீங்கன்னா உள்ள கொட்டை வரும். அந்த கொட்டையை கொட்டை விஷம். கடுக்காய் கொட்டை பாய்சன். கொட்டையை தூக்கி போட்டிருக்கேன். அந்த தோலை எடுத்து காய வச்சு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி நல்லா ஜலிச்சு தனியாக வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 கிராம் கடுக்காய், நெல்லிக்காய் ஒரு 150 கிராம் நல்லா பொடியாக கட் பண்ணி வெயிலில் காய வச்சு அதையும் நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தாண்டிக்காய் 75 கிராம் லைட்டாக வறுத்து உலகிற கொட்டையை எடுத்துகிட்டு நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இது மூணையும் நல்லா கலக்கணும். அந்த சின்ன கன்று ஜரடியில் போட்டு ஒரு 3-4 டைம் மூணையும் கலந்து ஜலிச்சிங்கன்னா நல்லா கலந்துடும். கலக்கிறது தான் நல்லா அருமையான ஐடியா. கலந்து ஒரு டப்பா காற்று நல்லா போகாமல் டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டு ஈரம் படக்கூடாது. அதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுக்கோங்க. டெய்லியும் நைட்டில் சாப்பிட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் சுடு தண்ணியில் போட்டு சாப்பிட்றணும். அது 3 டைம். வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா தேனில் சாப்பிட்ணும் நைட்டில். மழை காலத்தில் நெய்யில், இந்த மாதிரி பனி காலத்தில் சுடு தண்ணியில். திரிபலா நெல்லிக்காய் வறுக்கணும், கடுக்காய்க்கு வறுக்கணும், தாண்டிக்காய்க்கு வறுக்கணும். 3 ஒன்றா வேலை செய்யும். வாதம், பித்தம், கபம் இது 3 சமநிலையாக வச்சுக்கும். சளி பிடிக்காது, காய்ச்சல் வராது, ஓவராக பித்தமாகி கிறுகிறுப்பு வராது. வாதம், இந்த மூட்டு வலி, பக்கவாதம், நடுக்குவாதம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது. திரிபலா நீங்களே தயார் பண்ணிக்கலாம். அருமையான மருந்து.